இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரித்திகாவை பார்த்துட்டு போனவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஹைலி, எங்க போறீங்க? வாங்க. ஒரு பொண்ணு தன்னோட குடும்பத்துக்காக எதை வேணும்னாலும் விட்டு கொடுத்துருவா. ஆனா அவளோட மானத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. ஹைலி, என்ன பண்ணிட்டு இருக்க? நானே என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு காரணமா இருந்துட்டேனே சீனியர். என் கையாலே என் கண்ணை குத்த வச்சுட்டாங்களே. இப்போ என் சித்திக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? ஐயோ, விடு ஹைலி, ஆனது ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நடக்கிற எதையுமே தப்பாகாம பாத்துப்போ. அதுவும் இல்லாம நடந்த எல்லாத்துக்கும் நீ கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ரித்திகாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ண துணிஞ்சேன்னா அவ இந்த கல்யாணத்தை பண்ணணுமா வேண்டாமான்னு பார்க்காம விட்டுட்டேன். இப்ப அவ வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அப்போ அதுக்கு நான் தானே காரணம். உண்மை தெரிஞ்சும் எதுவும் பண்ணாம விட்ட அதுக்கு நான் தானே காரணம். உன்னால கல்யாணத்தை தடுக்க முடிஞ்சிருந்தா நீ தடுக்காம இருந்திருப்பியா? விடு ஐலி. ஒரு போலீஸா அந்த கபிலனை பிடிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. ஆனா ரித்திகாவோட அக்காவா நான் அந்த காரியத்தை செஞ்சா அது நான் அவளுக்கு செய்யற துரோகம் ஆயிடாதா? இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன் சீனியர். தாலி கட்டுற ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் தான் மிஸ்டர் எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருந்தா என் சித்தி கல்ல விழுந்தாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் சீனியர் எப்படி நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? என் குடும்பம் நல்லா இருக்கணும் தானே நினைச்சேன். அந்த கடவுளுக்கே பொறுக்கலையே. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஹைலி, ஒரு நிமிஷம் என்ன பாரு. பாரு, கபிலன் தான் மிஸ்டர் எக்ஸா இருப்பான் நானும் தான் எதிர்பார்க்கல. ஆனா இதுக்கப்புறமும் நடந்ததே நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு நாம் ஒண்ணு நார்மல் பர்சன் கிடையாத. We are police. நம்ம 2 பேரும் இருக்கிற வரைக்கும் ரித்திகாவோட வாழ்க்கை அவனால கண்டிப்பா பாதிக்கப்படாத.